எப்போதும் ஓட்டம்தான் உனக்கு பாலவிகாசு வகுப்புக்கு சென்று திரும்பிய மகளை செல்லமாக கண்டித்தார் அம்மா இன்னைக்கு கிளாசில லகோல் செவா பத்தி ஒவ்வொருவரையும் சுருக்கமா பேச சொன்னாங்க. நான் சொன்னதை கேட்டு குறும்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படி என்னம்மா நீ பேசின ஒரே வார்த்தை லவோல் சர்வோலங்கம்மா. அப்படின்னு சொன்னேன் குரு ஏன்னு கேட்டாங்க. அம்மா காலையிலே எழுந்திருச்சு எங்களுக்கு டிபன் சாப்பாடு தயார் செய்வாங்க. அப்போ என் குட்டி தங்கச்சி அம்மா அம்மான்னு கத்திக்கிட்டே பெட்டுல படுத்திருக்கும். அம்மா உடனே ஓடி போய் அவளை தூக்கி பாத்ரூம் போக வச்சு பல்துலக்கி நெற்றியிலே விபூதி வைப்பாங்க. அப்போ சமையல் அறையில குக்கர் விசில் சப்தம் கேட்க அங்கே தங்கச்சி பாப்பாவ தூக்கிக்கிட்டே ஓடுவாங்க. அடுப்ப அணைச்சிட்டு தங்கச்சிக்கும் எனக்கும் டம்ளரில் பால் எடுத்து வந்து தைனிங் டேபிள்ல வச்சு குடிக்க சொல்வாங்க. கால வேளையில அவங்க அங்கும் இங்கும் ஓடி வேலை செய்யற போதும் என்னையோ தங்கச்சியையோ திட்டாம அன்பா தங்கம் தங்கன்னு கூப்பிடுவாங்க. இதுலவோ இல்லையா அப்புறம் எங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சிரித்த முகத்தோடு செய்வாங்க. அது சர்வோலு தானா? இதுதான் நான் சொன்னது என்று அந்த குழந்தை சொன்னதை கேட்ட தாய் கண்ணீருடன் சாய்ராம் என கரம் குவித்தார். சாய் நள்ளிரவு வணக்கம். சொன்னதை கேட்ட கண்ணீருடன் சாய்ரா எனக்கரம் குவித்தார்.